நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தேவன் நம்மளோட பேச முடியப்பா. ராஜாதி ராஜாவே எங்களோட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமா, எடுத்து வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் அதுல 20ஆம் வசனத்தோட வாசிப்போம். அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வாஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? 21. மிதியிட்ட ஒரு களிமண்ணை போல குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்? எல்லாரும் நம்ம கேள்வி கேட்கிறோம், எல்லாரும் நம்ம என்ன பண்றோம்? எடுத்து பேசுறோம். ஆனாலும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்னை ஏன் இன்னைக்கு சொல்ல போற, என்னை ஏமா நீ பெத்த, ஏமா என்னை பூமியில வச்சிங்க, எது மாதிரி என்ன பண்ண? சில பேர் சில கேள்விகளை நான் கேட்கறத பார்க்க முடியும். நான் ஏன் தான் அந்த உலகத்துல பிறந்தனோ, ஏன் தான் அந்த குடும்பத்துல பிறந்தனோ அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்ப்பா என்னை படைச்சிங்க, எதுக்கு ஏசப்பா என்னை பூமியில படைச்சிங்க, போதும் கர்த்தாவே அப்படி நம்ம நம்மளோடதான் சொல்லப்படக்கூடாது, சொல்லவே கூடாது. ஆமா, ஆண்டவர் என்ன பண்ணார்? நிச்சயமாக இந்த பூமியில தேவன் வச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தாவீதை கொண்டு போய் வனாந்திரமான ஒரு இடத்துல போய் அவன் ஆடு மேய்க்கப்பட்டு விட்டானா அது ஒரு முகாந்திரம் உண்டு. அவனை வேற இடத்துல விட்டுக்கலாமே, அது நம்ம ஆண்டவர் அந்த இடத்துல நம்ம வனாந்திரத்துல விட்டும் பொழுது ஆண்டவர் நாளைக்கு என்ன பண்ணார்? அவன் சொல்றான், ஒரு யுத்த காலத்துல தூக்கி போடும் பொழுது இங்க வந்து ஒரு முகாந்திரம் இல்லையா? எல்லாரும் அனந்தம் என்ன பண்றாங்க? எல்லாரும் ஏன்டா உனக்கு என்னடா இங்க அவனை தலையில அவங்கள மட்டப்படுத்தி அவன் பேசுறாங்க. அவன் ஒரு சின்ன பையன் தான், ஆனாலும் பாருங்க எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு எதிர்மறை சொல்லும் பொழுது, அப்ப நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? ஆண்டவர் முகாந்திரத்தோடு தான் உங்க குடும்பத்துல கத்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் முகாந்திரத்தோடு தான் அந்த இடத்துல தேவன் உங்களை வைத்திருக்கிறார். முகாந்திரம் இல்லாம யாரும் இந்த பூமியில பிறக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ற அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்? வாழ்க்கையில நான் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறேன். நம்ம என்ன பண்ணணும்? எப்பவுமே இந்த வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கிற என்ன பண்ணதான் என்று சொல்லலாமா? அது சொல்லலாமா? அது கேள்விக்குறிப்படுது பாருங்க. சொல்லக்கூடாது, பைபிள் சொல்லு. அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாது? ஆண்டவரே இந்த நாளை தந்ததுக்கா நன்றி ஏசப்பா, இந்த குடும்பத்தை தந்ததுக்கா நன்றி ஆண்டவரே, என் மனைவியை கொடுத்ததுக்கா நன்றி ஆண்டவர், இப்படிப்பட்ட கணவனை கொடுத்ததுக்கா நன்றி ஆண்டவர், இப்படிப்பட்ட பிள்ளைகளை கொடுத்ததுக்கா நன்றின்னு சொல்லணும். ஏன் கொடுத்தீங்க, எது கொடுத்தீங்க? நம்ம கேள்விக்கு நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ண அறிந்திருக்கிறவர். கோலியாத்தை விளத்தறதுக்கு உங்களை கொண்டுதான் கத்திர செய்வார். எத்தனை ராமப்படம் இருந்தாலும் எத்தனை கூட்டமா இருந்தாலும் அந்த கூட்டத்தை சொல்ல முடியாது. நீங்க தான் அவருக்கு தேவை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யாரை கொண்டோம்னா ஒருவனை அல்லவா தேடுகிறேன். தேவனை தேடு ஒருவனை உண்டோ என்று பார்க்க ஆண்டவர் தேடுறார். சுவரை அடைக்க ஒருவனை தேடுகிறார். சோத்திர 1 மணி நேரம் ஜெபிக்க ஒருவனை தேடுகிறார். அதுக்கு நீங்க முன்பு வந்து ஆண்டவரை நான் இருக்கிறேன். அப்ப இந்த தாவீது முன்பு வந்து என்ன பண்ண, நான் அந்த கோலியாத்தை அடிச்சப்ப நான் முகாந்திரம் இல்லையா? அவங்க ஏன் ஆண்டவர் என்னை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி அவன் கேட்கல. நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையாப்பா, என்னை கொண்டு ஏதாவது செய்யுங்கப்பா. நம்ம அப்படி கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த போர்க்களத்துல கோலியாத்தை விழ பண்ணி பெரிய ஒரு யுத்தத்துல ஆண்டவர் சிறந்த ஒரு வெற்றி வீரனாக அந்த தாவீதை மாற்றி நம்ம பார்க்க முடிகிறது. அது சில பாத்திரம் என்ன வீட்டுல என்ன பண்ணுவோம், முக்கியமான பாத்திரத்தை என்ன பண்ணுவாங்க, மேல கவுத்து வச்சிருப்பாங்க. டெய்லி யூஸ் பண்ற கரண்டி என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். பயன்படுத்துற நாட்கள் வருகும். நீங்க பேசக்கூடிய நாட்களை கத்தர் வச்சிருப்பார். ஆமா, ஆண்டு நிச்சயமா உங்களுக்கு அந்த உரிமையை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். 22 சொல்லு, தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும். 23 தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபாதர பாத்திரங்கள் மேல் நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனை மாக்கப்பட்ட கோவாக்கினைக்கு பாத்திரமாய் மேல் மிகவும் நீரிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்ததனால் உனக்கு என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம், கடவுள் நோக்கி நம்ம எதுக்குமா அம்மா ஒரு கேட்டு நம்ம பெற்ற தாயும் கூட விட்டு இன்னைக்கு
ஆமா, இன்னைக்கு அசிங்கமா சில பேர் திட்டுறாங்க, சில பேர் என்ன பண்றாங்க, தாயை அடிக்கிறாங்க, சில பேர் எதுக்கு தான் இந்த பூமியில நீ இருக்க, கொடுப்ப முதியோர் இடத்துல தள்ளுறது, அந்த மாதிரி காலத்தை நம்ம பண்ணவே கூடாது. நமக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் இருக்கும்போது அவர் என்ன பண்ணும், கொடுத்த உறவுகள் நம்ம சரியா பயன்பட கத்த நம்மளை கொண்டு நிச்சயம் பயன்படுத்துவார். நீங்க ஒரு பாத்திரம் தேவடைய காலத்துல இருக்கிறீங்க, அதை மறந்துடாங்க. ஆனால் நிச்சயம் எழுதணும், அந்த நாட்டு ஏற்ற காலங்கள் வரும், நிச்சயமா நீங்க உயர்த்தப்படுவீர்கள். அவருடைய பலத்தகரத்தில் அடங்கி இருப்போம். கத்தன வாழ்க்கையில பெரிய காரணம் செய்வார். காட் பிளஸ். கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.